வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் புதிதா வந்திருக்கீங்கன்னா சேனலை செக் பண்ணி பாருங்க. நம்ம போடுற தகவல் சரியா இருக்குன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலம் மாவட்டத்துல இளம் ஆசிரியை உயிரிழந்த சம்பவம் சமூகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. காதல் உறவில் ஏற்பட்ட மன அழுத்தம் மற்றும் தொடர்ந்து மிரட்டல் காரணமாக ஒரு இளம்பெண் தனது உயிரை மாய்த்து கொண்டது குறித்து பலரும் வேதனையை தெரிவித்து வராங்க. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே உள்ள அழகனூர் பகுதியைச் சேர்ந்த 22 வயதான சண்முகப்பிரியா என்ற தனியார் பள்ளி ஆசிரியை கௌதம் என்பவருடன் கடந்த 4 ஆண்டுகளாக காதல் உறவில் இருந்திருக்காங்க. காலப்போக்கில் அவரது நடத்தை பிடிக்காததால சண்முகப்பிரியா அந்த உறவை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. காதல் உறவை துண்டித்ததை தொடர்ந்து கௌதம் அவரை திருமணம் செய்யுமாறு தொடர்ந்து வற்புறுத்தியிருக்காரு. சம்மதிக்காவிட்டால் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் என மிரட்டியும் இருக்காரு. இந்த மிரட்டல் மற்றும் மன அழுத்தம் காரணமாக சண்முகப்பிரியா கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. மன உளைச்சலை தாங்க முடியாமல் சண்முகப்பிரியா தனது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்துல அவருடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்காங்க. அவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தில், நான் மகிழ்ச்சியாகவே வாழ ஆசைப்பட்டேன், ஆனால் அவன் என் வாழ்க்கையை இப்படி கெடுத்து விட்டான், அவனை சும்மா விடாதீங்க என்று வேதனையுடன் குறிப்பிட்டிருந்திருக்காரு. மேலும் தனது தாயார் மற்றும் சகோதரியிடம் மன்னிப்பும் கேட்டதுடன் தன்னை இந்த நிலைக்கு தள்ளியவருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து மகுடஞ்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க. இளம் ஆசிரியையின் உயிரிழப்பு சம்பவம் சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் இணைய வழி மிரட்டல்கள் குறித்து மீண்டும் கேள்வியை எழுப்பியிருக்கு. இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க சமூக விழிப்புணர்வு மற்றும் சட்ட நடவடிக்கைகள் வலுப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.